ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ருசி சமையல். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டான மக்கன் பீடா ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது குலோப் ஜாமுன் போல தான் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் செஞ்சால் போதும், ஒரு சூப்பரான மக்கன் பீடாவை நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி மிக்சடு குலோப் ஜாமுன் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஆச்சியோட ராயல் குலோப் ஜாமுன் மிக்சர் 1 பேக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு ஜல்லடை வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா வடிகட்டிக்கோங்க. ஏன்னா இது அப்படியே ஈரப்பதம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கட்டிகள் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு எடுக்கக்குள்ள கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் மாவு. எல்லாமே ஜலிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கையால். இதில் நல்லா சூடாக காய வச்ச ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குலோப் ஜாமுனுக்கு தண்ணி கூட ஆட் பண்ணி செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக மக்கன் பீடாவுக்கு பால் ஆட் பண்ணி தான் செய்யணும். ஃப்ரெஷ்ஷான பால் ஆட் பண்ணக்கூடாது. சூடாக காய வச்சு ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு ஸ்டிக்கியான பக்குவத்துக்கு நம்ம மாவை ரெடி பண்ணணும். ஒரே டைமில் சேர்த்துனீங்கன்னா அதிகம் போல் கூட ஆகும். பாருங்கள், நல்லா ஸ்டிக்கியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையில் எப்படி ஒட்டுது பாருங்கள், அப்படியே வளவலன்னு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம மாவை ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ரெடி பண்ணக்குள்ள தான் நமக்கு மக்கன் பீடா உடையாது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 250 ml கப்பு. 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 500 கிராம் சர்க்கரையும் 500 கிராம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கோம். சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ ஒரு 5லேருந்து 6 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பவுடர் இருந்தால் நீங்கள் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணக்குள்ள அந்த வாசம் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரை கம்பி பக்குவம் எடுக்க போகிறோம். நம்ம கையில் பபிள்ஸ் மாதிரி வரணும், ஆனால் கம்பி வரக்கூடாது. பாருங்க, இதுதான் பக்குவம், சரியான பக்குவம். எந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பாகு ஆறட்டும். இப்போ நாம் மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க. எவ்வளோ மாவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம உள்ளங்கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாவை நம்ம சரியாக பிணைஞ்சி ப்ரெஸ் பண்ணக்குள்ளே தான் கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் சூப்பராக சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ப்ரெஸ் பண்ணக்குள்ளே அது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த நட்ஸ்னாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ரொம்பவே ஜென்டலாக மறுபடியும் ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட வெடிப்பே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு பொறுமையாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நான் அழுத்தம் கொடுக்கல. இப்போ உள்ளங்கையில் வச்சு சும்மா ஒரு விரலால் இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போது நம்ம மக்கன் பீடாவை ஆட் பண்ணக்குள்ள அந்த பபிள்ஸ் மட்டும்தான் வரணும். அந்த அளவுக்கு தான் சூடு இருக்கணும். அப்போ தான் உள்ளேயும் சரி வெளியும் சரி நல்லா வெந்து வரும். அதிகமான சூட்டில் வேக வைக்கக்குள்ள கலர் சீக்கிரமாக மாறிடும், வேகாது, வெடிச்சிடும். இந்த அளவுக்கு பபிள்ஸ் வரணும். இதே மாதிரி நம்ம எல்லா மக்கன் பீடா பீசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக வெந்த உடனே மேலே எலும்பி வந்துடும். எலும்பி வந்தோடனே அடுத்த பீசஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம எல்லா பீசஸையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பீசஸ் எல்லாம் மேலே எலும்பி வந்த உடனே அப்படியே அந்த கரண்டியால் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரியான கலர் கிடைக்கும். இப்போ லைட்டாக கோல்டன் கலரில் இருக்குது. இன்னும் போல் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். கொஞ்சம் டார்க் கலராக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆயிலேருந்து எடுத்துட்டு
ஜீரால ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸ்டவ் வந்து கண்டிப்பாக மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி குக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பேட்சஸையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜீரால ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா வந்து வெது வெதுன்னு இருக்கணும். கையில் லைட்டாக நம்ம தொட்டோன்னா நம்மளோட அந்த வெதுவெதுப்பு தன்மை வந்து தெரியணும். அந்த மாதிரி ஜீரா பக்குவம் இருக்கணும். எடுத்த இந்த பால்ஸும் வந்து சூடாகவே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஊறுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 1 ஹவராவது ஊறணும். அப்படி ஊறக்குள்ளே தான் இதெல்லாம் வந்து டபுளாக மாறும். சைஸில் வந்து நம்ம டபுளாகவும் மாறும். அந்த உள்ள ஜூஸினஸும் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். அது இன்னும் போல் ஜூஸியாக இருக்கும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான். நம்ம பாருங்க நல்லாவே ஊறிடுச்சு. இது வந்து 1 மணி நேரம் மட்டும்தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக நம்ம செஞ்ச பாலை விட டபுளாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான சுவையான மக்கன் பீடாவை செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த நம்ம சாப்பிடக்குள்ள உள்ளே இருக்கிற நட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள அந்த நட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக ஊறி சூப்பராக ரெடியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.